அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த 2 எழுத்துக்கள் கே மற்றும் எம். இந்த 2 எழுத்துக்களில் யாருக்கெல்லாம் முதல் எழுத்தாக உங்களுடைய பெயரின் தொடக்கத்தில் இது இருக்கிறது, அவர்கள் வாழ்க்கை முழுவதும் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்க, அவர்களுடைய குணநலன்கள் அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்கிறத முழுவதுமாக இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய நேம் கேள ஆரம்பித்தாலும் சரி, உங்களுக்கு நெருங்கிய நபர்கள் அல்லது உங்களுடைய கணவன் மனைவி யாராக இருந்தாலும் அவர்களுடைய குணநலன்களை இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். முதல் லெட்டர் நம்ம கே லெட்டரை பார்த்துடலாம். நவீன ஆங்கில எழுத்துக்களில் 11வது லெட்டராக இருக்கக்கூடியது கே தான். இது பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான எழுத்து. ஆங்கில எழுத்துக்களிலே கே என்ற ஆங்கில எழுத்து ஆன்மீக எழுத்துக்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. இதன் ராசி எண் பார்த்திங்கன்னா 2 ஆகும். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, கே என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்ற நபர்கள் எப்பொழுதுமே ஒரு கடின உழைப்பாளியாகவே இருப்பார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சோர்ந்து போகக்கூடிய ஆற்றலே அவர்களுக்கு இருக்காது. அவர் வேலையை பார்த்தீங்கன்னா கரெக்டாக டக்கு டக்குன்னு செஞ்சுக்கிட்டு முன்னேற்ற பாதைக்கு போகக்கூடிய ஒரு நபர்களாகவே கே எழுத்து கொண்டவர்கள் இருப்பார்கள். அந்த அடிப்படையான நிலைத்தன்மை, உள்ளுணர்வு, புரிதல், சுறுசுறுப்பு ஆகிய பண்புகள் இவர்களிடம் மேலோங்கி காணப்படும். மற்ற எழுத்துக்களை காட்டிலும் கே என்ற எழுத்தை கொண்ட நபர்கள் பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவமிக்க நபர்களாகவே திகழ்குவார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். எதுலேயுமே அந்த பின்வாங்குதல் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாத்தையுமே முயற்சி செய்து வாழ்க்கையில் எப்படியாவது அதிக முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு அந்த முன்னேற்றத்தை காணக்கூடியவர்களாக திகழ்வார்கள். எப்போதுமே தங்களை உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக வைத்துக்கொள்வார்கள். அதாவது மற்றவர்களிடத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய போராட்ட வாழ்க்கைகளில் ஈடுபடுவார்கள். இவர்களின் திருமண வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா சாதாரணமாகத்தான் இருக்கும். அடிக்கடி பார்த்திங்கன்னா அதாவது கணவன் மனைவிக்கிடையே சில தகராறுகள் ஏற்படத்தான் செய்யும். கே என்ற பெயர் கொண்டவர்கள் காதலில் குறைந்த அதிர்ஷ்டத்தையே கொண்டவர்களாக இருப்பார்கள். கே என ஆரம்பிக்கும் பெயருடையவர்கள் காதல் திருமணம் செய்வதே ஒரு கடினம்தான். ஏனென்றால் இவர்கள் பயனற்ற விஷயங்களில் தங்கள் கவனத்தை செலுத்துவது கிடையாது. ஏன்னா இவர்கள் இந்த மாதிரியான பயனற்ற விஷயங்களில் தங்களுடைய கவனங்களை செலுத்த மாட்டார்கள். அதாவது ஒரு விஷயமானது தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டாலே அதை விட்டு விலகி விடுவார்கள். அதற்காக அதிலே போட்டு அந்த விஷயத்தை போட்டு நினைத்து கொண்டு வருந்தி கொண்டு இருப்பவர்கள் இவர்கள் அல்ல. இவர்கள் ஒரு தனிமை விரும்பியாகவும் பார்க்கப்படுகிறார்கள். சில சமயங்களில் தனியாகவே தன்னுடைய பொழுதை கழித்து கொண்டு சென்று கொண்டு இருக்கணும் அப்படின்னு விரும்பும் ஒரு நகராகவே இவர்கள் திகழ்வார்கள். இவர்கள் அனைத்து விஷயத்திலையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்ந்த சிந்தனை உடைய நிபுணர்களாக திகழ்வார்கள். அதாவது எதையுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செய்யாமல் ஒரு விஷயத்தை செய்தோம் அப்படின்னா அதை சிறப்பாக செய்யணும்னு மனதில் கேட்கும் அந்த குரலின் அடிப்படையில் அந்த குரலுக்கு மதிப்பு கொடுத்து மனதில் நல்லா யோசித்து அந்த செயலை தொடங்குகின்ற ஒரு நபராக இருப்பார்கள். யாரிடமும் நெருங்கியும் பழக மாட்டார்கள், யாரிடமும் பார்த்தீங்கன்னா விலகியும் இருக்க மாட்டார்கள். யார் தங்க கூட கடைசி வரை இருக்கிறாங்க அப்படிங்கன்னு யாரையும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. இருக்கிறவங்க இருக்காங்க, போகிறவங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இவர்களிடமே கண்டிப்பாக காணப்படும். செலக்டிவ் சோஷியல் என்ற வார்த்தைக்கு பொருத்தமானவர்கள் இவர்கள். இவர்களிடம் பேசும் அனைவரும் இவரால் எளிதாகவே ஈர்க்கப்படுவார்கள். மற்றவர்களுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். அதாவது இவங்க யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நெருங்கி போய் பழகி பேச மாட்டாங்க. ஏனென்றால் இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சரி, ஒவ்வொரு விஷயங்களும் சரி மற்றவர்களை கவரக்கூடியதாக இருக்கும். இயல்பாகவே தனது வார்த்தைகளில் இனிமையை வைத்திருப்பார்கள். எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பவர்கள். அவர்கள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் நன்றாக சிந்தித்து வெளியிடப்படுவையாக இருக்கும். தனக்குத்தான் மட்டும்தான் என்ற அந்த நிலைப்பாட்டை உடையவர்களாக இருப்பார்கள். அதாவது இந்த உலகத்தை பொறுத்தவரை தனக்கு தான் மட்டும்தான் துணை. தன்னை நம்பியே இந்த தன்னம்பிக்கையோடு செயல்படுகின்ற ஒரு நபராகவே இருப்பார்கள். ஒரு விஷயத்தை செய்தாலும் கூட அதில் தெரிஞ்சால் செய்வாங்க, தெரியலைன்னா அதை விட்டுட்டு போயிடுவாங்க. யாரிடமும் அவ்வளவாக அதை கேட்டு தெரிந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் இருக்க மாட்டார்கள். மனிதனாய் பிறந்த அனைவரும் அக்கறையுடன் இருப்பார்கள் என கூற முடியாது. இருப்பினும் கே என்ற எழுத்துடையவர்கள் இந்த பண்பு அதிகளவிலே காணப்படும். தன்னை நம்பி ஒருவன் தன்னுடன் வரும்போது அவர்களுக்கு எவ்வளவு அன்பு அக்கறை காட்ட முடியும் என்பதை அவர்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள். அதாவது தன்னை நம்பி
நெருங்கி ரொம்ப அன்போடு உண்மையாக இருப்பவர்களுக்கு இவர்கள் நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு ஆசானாகவும் திகழ்வார்கள். அதீத அக்கறையும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அதனால் அதையுமே சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். சில நேரங்களில் இதை உணர்ந்து விட்டார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விஷயங்கள்லேருந்து விலகியே விடுவார்கள். அதனால தான் ஒரு நிலைப்பாட்டானது தன்னை மட்டுமே எப்பொழுதும் நம்பணும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையும் திடீர்னு உங்களுக்கு வந்து போகக்கூடும். சில பேர் உங்களிடம் பழகுவாங்க, நல்லா பழகுவாங்க, நீங்களும் அவங்க கூட பழகிக்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு அவங்களுடைய சுயரூபம் தெரிந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரே நிலைப்பாட்டாக இருக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அன்பும் இருக்கும், மற்றவங்க உங்களோட வெறுத்தாங்கன்னா அதற்கப்புறம் அந்த அன்பு அவர்களிடம் சுத்தமாக இருக்காது. அன்பு காட்டுவதில் இவர்களை மிஞ்சவும் முடியாது. அதே போல் ஒரு துரோகம் செஞ்சால் வெறுத்து ஒதுக்குவதில் இவர்களை மிஞ்சவும் முடியாது. எதையுமே நன்கு உணர்ந்து விடுவார்கள். அதாவது இப்போ ஒரு விஷயம் நடக்குது, ஒருத்தவங்க கூட பழகுனாலும் சரி, இல்லை ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் சரி, அதை ஈடுபடும் பொழுது அதில் ஒரு தோல்வி ஏற்படுது, இல்லை ஒரு நபர் கூட அவங்க பழகுறாங்கன்னா அந்த நபரால் இவங்களுக்கு ஒரு துரோகம் இழைக்கப்படுதுன்னா அதை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் அந்த தவறை அடுத்து செய்ய மாட்டாங்க. அந்த தெளிவு அப்படிங்கிறது இவர்களிடையே காணப்படும். ஒவ்வொரு விஷயத்திலேயுமே ஒவ்வொரு விஷயத்தின் மூலமாக அவர்களுக்கு அந்த கிடைக்கக்கூடிய அந்த அறிவாற்றலை அவங்க ஞாபகம் வச்சுக்கிடுவாங்க. இந்த விஷயத்தில் நமக்கு இப்படி ஒன்று கிடச்சிருக்குன்னா திரும்ப இதில் போய் நம்ம விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவாற்றல் இவர்களிடம் அதிகமாகவே காணப்படும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் தைரியம் அப்படிங்கிறது இவர்களிடம் அதிகமாகவே காணப்படும். தைரியம் மனிதனாய் பிறந்த அனைவரும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணம். இக்கட்டான சூழ்நிலையில் கூட தமக்காக தனியாக போராடும் தைரியம் இவர்களுக்கு உண்டு. மற்றவர்களுடன் இணக்கமாக செயல்படும் போது அமைதியான முறையில் செயல்படும் அற்புத திறமையும் இவர்களுக்கு உண்டு. கே என்ற பெயர் கொண்டவர்கள் இரக்கமும் தூய்மையான உள்ளமும் கொண்டவர்கள். இவர்கள் சுயநலவாதிகள் அல்ல. இவர்களுக்கு உண்மையாக பழகும் பொழுது எதை வேண்டுமானாலும் இவர்கள் அந்த பழகும் நபர்களுக்கு செய்வார்கள். ஆனால் துரோகம் என்று தெரிந்துவிட்டால் கட்டாயம் அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து விலகி விடுவார்கள். அப்படிங்கிறதான் இரக்க குணத்தில் இவர்களை மிஞ்சுவதற்கான ஆளே கிடையாது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான எண்ணம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியாகவே பின்பற்றணும் அப்படின்னு. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த அமைதியும் பார்த்தீங்கன்னா சீர்குலைக்கும் வகையில் பல பேர் முயற்சி செய்யும் பொழுது அந்த அமைதியை பார்த்தீங்கன்னா அவர்களிடம் போய் ஆக்ரோஷமான குணம் ஏற்பட்டுவிடும். கோபம் பொதுவாக வராது, ஆனால் அந்த கோபம் வந்துவிட்டால் இவர்களை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. கே என தொடங்கும் பெயரை வைத்திருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் திறமையால் நிரப்பப்பட்ட ஒரு அதிபுத்திசாலிகள். அதாவது தங்களால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது என்பதை நன்றாக அறிந்தவர்கள். இது அவர்கள் தங்களை பற்றி பெருமிதம் கொள்வதற்கும் நம்பிக்கையுடன் நிரப்புவதற்கும் வழிவகுக்கிறது. இதனால் இவர்கள் சில சமயங்களில் சுயநலவாதிகளைப் போல் தோன்றலாம், ஆனால் அது உண்மையில் அப்படி இல்லை. இவர்கள் தொழில் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் அடைவார்கள். அவர்கள் எந்த வேலையுமே முழு உழைப்புடன் செய்வதனால வெற்றி என்பது இவர்களுக்கு சுலபமாக கிடைத்துவிடும். ஒரு விஷயத்தில் இறங்குறாங்கன்னா அந்த விஷயம் நமக்கு கட்டாயம் வெற்றியை தருமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 10 முறை யோசித்து தான் இறங்குவாங்க. இறங்கினதுக்கப்புறம் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசித்து கொண்டு புலம்புற ஆள்கள் இவர்கள் கிடையாது. அந்த வகையில் எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டு திறம்பட அதை முடித்து காட்டக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதிகம் கவனம் செலுத்துவது கிடையாது. அதாவது தனக்குன்னு நிறையா இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்ட்டு நினைத்து கொண்டு இருக்க மாட்டாங்க. கிடைக்கிறது எதுவோ அதை வைத்து கொண்டு வாழ்பவர்கள். இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா கே என்ற பெயரை கொண்டவர்கள் எளிமையானவர்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த மக்கள் மிகவும் பார்த்தீங்கன்னா கோபமாகவும் வெளிப்படையாகவும் காணப்படுவார்கள். எதுவாக இருந்தாலும் அந்த பட்டுன்னு பேசக்கூடிய ஒரு மனோபாவம் இவங்களிடம் இருக்கும். எதையும் மூடி மறைச்சிக்கிட்டு அப்படிங்கிற அந்த விஷயத்திற்கெல்லாம் இடம் கிடையாது. எதாக இருந்தாலும் ஓப்பனாக பார்த்தீங்கன்னா பேசிடுவாங்க. இத்தனை பண்புகள் கே லெட்டரில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இருக்கப்படுகிறது. அதாவது தன்னை பற்றி சிந்திக்க மாட்டாங்க, எதுலேயுமே பெருசாக பிடிச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. வந்தால் நமக்கு வரலைன்னா போயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை இருக்கும். சோகமாக இருந்துக்கிட்டு ஐயோ போயிருச்சு அப்படிங்கிற அந்த மனப்பான்மையெலாம் இருக்காது. போயிருச்சா அடுத்து வேறு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவர்களிடம் இருக்கும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்கள்.
இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலேயுமே கேளற்றவர்கள் ஒரு முன்னேற்ற பாதையில் போகக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். கஷ்டத்திலேயுமே அந்த கஷ்டத்தை கடந்து போவதற்கான அனைத்து பண்புகளையுமே இவர்களிடம் தக்க வைத்திருப்பார்கள். அதை வச்சு எப்படி மாற்றணும் அப்படிங்கிற எல்லாமே இவர்களிடம் இருக்கும். இப்படி பல சிறப்பம்சங்கள் பார்த்தீங்கன்னா கேலட்டரில் ஆரம்பிக்கவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பெயர் என்பது வெறும் வார்த்தை அல்ல, நம் வாழ்நாள் முழுவதும் நம்மை அடையாளம் காண பிறரால் பயன்படுத்தப்படும் ஒரு அடையாளம். இது ஒரு வகையான வர்த்தக முத்திரை. அது நாம் இறந்த பிறகும் நம்முடன் இருக்கும். ஒருவரின் பெயர் அவருக்கு மட்டுமே சொந்தமானது. என்னதான் ஒருவரின் குணத்தையும் செயலையும் நாம் பாராட்டினாலும் நமக்கு முதலில் ஞாபகத்திற்கு வருவது அவரின் பெயர்தான். இதை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மறக்க முடியாது. அதன்படி என்ற எழுத்தில் தொடங்கும் பெயருடைய நபர்களை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து நம்ம காணலாம். ஆங்கில எழுத்துக்களில் 13வது லெட்டராக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா எழுத்துக்களில் தொடங்குகின்ற பெயர்கள் உடையவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு புத்திசாலியாகவும் இயற்கையாகவே விசுவாசமானவர்களாகவும் திகழ்வார்கள். என்ற எழுத்தின் முக்கிய குணம் பற்றி கூறினால் கவனம், நடைமுறை, தன்னம்பிக்கை, படைப்பாற்றல் மற்றும் உழைப்பு ஆகியவற்றின் மறு வடிவம் என்ற எழுத்தின் பெயர் தொடங்குபவர்கள் நல்ல பதவியிலும் சமுதாயத்திலும் நல்ல மதிப்பும் பெற்றவர்களாக இவர்கள் திகழ்வார்கள். என்ற பெயரில் தொடங்குபவர்கள் பார்த்திங்கன்னா அதிக இந்த ஆன்மீக ஈடுபாடுகள் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள். கடவுள் பக்தி அதிகம் உள்ளவர்களாக இருப்பார்கள். சோம்பேறித்தனத்தை அறவே கொஞ்சம் கூட தங்கள் பக்கத்தில் வைத்து கொள்ள மாட்டார்கள். நேர்மையான ஆற்றலும் நேர்மறையான எண்ணங்களும் புத்திசாலிகள் மற்றும் சிறந்த அறிவாளியாகவே இருப்பார்கள். இவர்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அதாவது வீட்டை விட்டு வெளியே சுற்றுவதற்கான அந்த எண்ணமே இவர்களிடம் இருக்காது. வீட்டிலையே இருக்கணும் அப்படிங்கிறதான் இவர்களுக்கு அதிகம் பிடிச்ச ஒரு விஷயமாகவே இருக்கும். ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர் லெட்டரில் தான் ஆரம்பிக்கு. இதில் கூறக்கூடிய விஷயங்கள் அப்படியுமே எனக்குமே பொருந்தும். நிதி பாதுகாப்பின் மீது அதீத கவனம் உள்ளவர்கள். அதாவது தங்களுடைய நிதியை பொறுத்தவரை எப்பொழுதுமே அதை சேர்க்கணும், அந்த பொருளாதாரத்தை எப்படியாவது முன்னேற்றம் அடைய கொண்டு வரணும்னு பல வேலைகளில் ஈடுபாடு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். மிகவும் அந்த தந்திரமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நபர்களாகவே இவர்கள் திகழ்வார்கள். எப்பொழுதுமே தனது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வெற்றி பெற வேண்டும், ஒரு விஷயத்தில் ஈடுபடுறோம்னா அதில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற வெறி இருப்பதனால இவர்களிடம் பொறுமை அப்படிங்கிறது இருக்காது. அனைத்தையுமே துரிதமாக யோசிக்காமல் செய்து முடிக்கும் எண்ணமுடையவர்கள். மிகவும் தைரியமானவர்கள் மற்றும் தனது நம்பிக்கை உடையவர்களுக்கான போராட்ட குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதாவது தனக்கு கூட உள்ளவங்க கூட எப்பொழுதுமே அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த போராட்ட குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தன்னை போலவே மற்றவர்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை ஈடுபடுறாங்கன்னா அவர்களை ஊக்குவித்து அதன் மூலியமாக அவர்களுக்கு நல்ல முறையில் வாழ்க்கையை அமைத்து கொடுப்பவர்களாக இருப்பார்கள். என்ற எழுத்தில் பெயர் தூங்கும் நபர்கள் தங்களின் உணர்வுகளை வெளிக்காட்ட விரும்ப மாட்டார்கள். தனக்கு நடக்கும் பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா மற்றவர்களோடு கூறுவது இவர்களுக்கு பிடிக்காது. தனக்கென ஒரு வட்டத்தை அமைத்து வாழ்க்கையில் வாழ்பவர்கள். தனது வாழ்க்கைக்குள் 3வது நபரை பார்த்திங்கன்னா இவர்கள் எப்பொழுதுமே அனுமதிப்பது கிடையாது. அது மட்டுமல்ல, தனக்கு நம்பிக்கையானவர்களுக்கு எதையுமே செய்ய தைரியம் உடையவர்கள். யாருக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு உணர்வுகள் காயம் ஏற்பட்டாலும் சரி, சந்தோஷம் ஏற்பட்டாலும் சரி, அதிகமாக அதை எதனுடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். தனக்கென்று ஒரு பாதையை நிர்ணயித்து அந்த பாதையில் போகக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். யாரையும் பார்த்திங்கன்னா யாருக்கு பின்னாடியும் போகக்கூடிய இல்லை யாரிடமும் சென்று ஒரு விஷயத்திற்காக நிற்க மாட்டார்கள். தனக்கென்று ஒரு வட்டத்தை நிர்ணயித்து அதில் பார்த்தீங்கன்னா பாதையை உருவாக்கி செல்லக்கூடிய நபர்களாகவே இவர்கள் திகழ்வார்கள். காதல் விஷயத்தில் பார்த்திங்கன்னா சற்று அதிக உணர்ச்சி வசப்படுபவர்களாக இருப்பார்கள். அதாவது அதிக அக்கறையோடு எதிலையுமே பார்த்திங்கன்னா முதல் ஆளாக அந்த விஷயங்களில் ஈடுபடுபவர்களாக இருப்பார்கள். தங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு எப்போதுமே அந்த உறவுகளை உருவாக்குவதில் பராமரிப்பதிலும் அதிக கவனம் செலுத்துபவர்களாக இருப்பார்கள். இதனாலே பார்த்திங்கன்னா இவர்கள் கொடுக்கின்ற அந்த முன்மரியாதை காரணமாகவே பல பேர் இவர்களை ஏமாற்றி சென்று விடுவார்கள். ஆனால் காதல் உறவில் நீண்ட நாள் பயணிக்க மாட்டார்கள். இதனாலேயே
எதையுமே பார்த்தீங்கன்னா இவர்கள் தேடி தேடி செல்லும் பொழுது இதனாலேயே இவர்களுக்கு பல விஷயங்கள், அதாவது வாண்டடாக போனதுனால இவர்களுக்கு அது அன்வான்டாக போயிடும். இதனாலேயே பல வழிகளும் இவர்களிடையே காணப்படும். சொல்ல வரும் விஷயத்தை சுருக்கமாக சொல்லி புரிய வைக்கும் திறன் உள்ளவர்கள். நாட்டு நடப்பை பற்றி முழு அறிவுடைய புத்திசாலிகள். இவர்களிடம் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு சரியான பதில் கூறும் அறிவாளிகள். படிப்பு, வேலை, வாழ்க்கை, விளையாட்டு என அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்குபவர்கள். அதிகமாக பேச விரும்ப மாட்டார்கள். சொல்லை விட செயலில் அதிக ஈடுபாடு காட்டுபவர்கள் இவர்கள். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த செயலை செஞ்சு அந்த செயலை பார்த்து நம்மளாக தான் தெரிஞ்சுக்கிட்டா உண்டு. எப்போதுமே ஆழ்ந்த சிந்தனையிலே இருப்பாங்க. ஓவர் திங்கர். இரவு நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் யோசித்துக்கிட்டே தூங்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது. ஒருவர் இரு விஷயத்தை கூறினால் அவர் எந்த எண்ணத்தில் இதை கூறியிருக்கிறார் என யோசிப்பவர்கள். இவர்களுக்கு கிண்டல் செய்வது அறவே பிடிக்காத விஷயங்களில் ஒன்று. அதாவது சும்மா விளையாட்டுக்கு ஏதாவது பேசினா கூட இவர்களுக்கு அது ஒரு விதமான எரிச்சலை உண்டு பண்ணும். அதிகமாக யாரிடமும் பேசவும் மாட்டார்கள். அதிகமாக பேசுபவர்களிடமும் இவர்கள் பேச்சு வைத்து கொள்ள மாட்டார்கள். எப்பொழுதுமே ஒரு அமைதியான மார்க்கம், தங்களுக்கு தனியாகவே பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நபராகவே இவர்கள் திகழ்வார்கள். எதாக இருந்தாலும் தங்களுக்குள்ளே அந்த உள்ளுணர்வோடு பேசிக்கிட்டு இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை இவர்களிடம் அதிகமாகவே காணப்படும். எம் என்ற பெயர் கொண்டவர்கள் அதிகமாக தனிமையை விரும்புவார்கள். தனிமையில் இருக்கும் பொழுது தனக்கு பிடித்த விஷயங்களை தடையில்லாமல் செய்யலாம் என நினைப்பவர்கள். எங்கு வெளியில் சென்றாலும் தனியாக செல்வதை அதிகம் விரும்புவார்கள். தனது வாழ்க்கை தனக்கு பிடித்தாற்போல் இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள். அதில் எம் லெட்டரில் ஆரம்பிக்கின்ற நபர்களும் ஒருவர்கள். கேட்ட கேள்விகளை பதிலை மட்டும் கூறுபவர்கள். வீட்டை விட்டு அதிகமாக வெளிவர மாட்டார்கள். குடும்பத்தின் மீது அதிக பற்று உள்ளவர்கள். மொழிப்பற்று உள்ளவர்கள். தன்னுடைய தாய்மொழி மீது அதிக பற்று கொண்டவர்களாக இவர்கள் திகழ்வார்கள். தனிமையை அதிகம் விரும்புவதனால பார்த்தீங்கன்னா இவர்கள் யாரிடமும் அதிகமாக பேச மாட்டாங்க. எப்பொழுதும் அதிகமாக ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இருக்காது. ஃப்ரெண்ட்ஸே இருக்காது அப்படிங்கிறதான். தனியாகவே இருந்து தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே இவர்கள் திகழ்வார்கள். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இயல்பாகவே அந்த பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். தனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை யோசிக்காமல் ஒதுக்குவார்கள். ஒரு நபரையோ அல்லது ஒரு விஷயம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை யோசிக்காமல் தூக்கி எறியும் குணம் கொண்டவர்கள். கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இவர்களுடன் நல்ல முறையில் பேசும் பொழுது இவர்களும் நல்ல முறையில் இருப்பார்கள். என்னதான் ஒரு விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்திலேயாவது இவர்களை வெறுத்து விட்டால், என்னதான் அவர்களை சுற்றி அதற்கப்புறம் வந்தாலும் எம் லெட்டரில் ஆரம்பிக்கிற நபர்கள் அவர்களை மதிக்கக்கூட மாட்டார்கள். அந்த வெறுப்பு உணர்வானது ஒரு தடவை இவர்களிடம் காட்டிவிட்டார்கள் என்றால் அதற்கப்புறம் அந்த பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிறதான். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த நபரை வாண்டடாக வந்து பேசினாலுமே அந்த பேச்சுக்கே இடமில்லை அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தனது நம்பிக்கையானவர்களுக்கு ஒன்று என்றால் உடனே வருபவர்கள். வலியையும் பிரியையும் இவர்கள் விரும்புவதில்லை. எனவே இவர்கள் அனைத்து உறவையும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் வைத்திருப்பார்கள். யாராவது தன்னை விட்டு பிரிந்து சென்றால் அதிகம் யோசிக்காமல் அதிலிருந்து வெளிவந்து விடுவார்கள். இவர்களுக்கு பிடித்த ஒரு கடவுள்னு பார்த்தீங்கன்னா அது சிவபெருமான் தான். அதாவது சிவனைப் போலவே தங்களும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கின்ற ஒரு ஆளாக இருப்பாங்க. சிவன் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, அதாவது சிவன் என்று எடுத்துக்கிட்டாலே எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறதான். அதனால் இவர்களுமே எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு பண்பை தங்களுக்குள்ளே வைத்திருப்பார்கள். எது வந்தாலும் போனாலும் அதை பற்றின அந்த கவலை அப்படிங்கிறது இவர்களிடம் இருக்கவே இருக்காது. வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்தவர்கள். ஒரு விஷயத்தில் தோல்வியடைந்தால் அதை மட்டும் பிடித்து கொண்டு நிற்க மாட்டார்கள். அதிலிருந்து வெளியே வந்து வெற்றி பெற்று காட்டுவார்கள். இது நமக்கு நடக்குமா, செட் ஆகாதா என சிந்தித்து வாழ்பவர்கள். மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள். மன்னிக்கும் குணம் அதிகம் உள்ளவர்கள். எதிரியாக இருந்தாலும் பொய்த்தொலை என மன்னிக்கும் குணம் கொண்டவர்களை இவர்கள் திகழ்வார்கள். பாசமானவர்கள், அதே சமயம் அன்புக்காக இயங்குபவர்கள். வெற்றி என்ற சொல்லுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பவர்கள் தான் எம் என்ற லெட்டரில் தொடங்குகின்ற நபர்கள். இவர்களை பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது.
மற்றவர்கள் எளிதில் கவரக்கூடிய ஒரு நபர்களாகவே திகழ்வார்கள். இத்தனை சிறப்புடைய பண்புகளை கொண்டவர்கள் எம் லெட்டர் உடையவர்கள். இந்த 2 லெட்டரில் நீங்கள் உங்களுடைய பெயர் எந்த லெட்டரில் ஆரம்பிக்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய குணநலன்கள் இதே போல் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த நபர்களுடைய லெட்ரு இதில் ஆரம்பித்தாலும் அவர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளோடு இணைந்திருங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.